சரீர சுகம் இருக்கிறது என்று கேட்டால் தான் அவர் தருவார் என்று நீங்கள் நினைத்தால் பிறகு நீங்கள் தேவனை மட்டரகமாக நினைக்கிறீர்கள் என்றுதான் அவர்களை கவனியுங்கள். மீட்பிலே பாவ மன்னிப்பும் மோட்சலோகம் போறது மாத்திரமல்ல, அதிலே சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது. விசுவாசம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வராது. வசனத்தை குறித்த வெளிப்பாடு, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். அருமையானவர்களே கவனியுங்கள், விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வேலை செய்யாது. ஆனால் ஜெபிக்காமலேயே விசுவாசம் வேலை செய்யும். எதற்காக சாபமானார்? ஒன்று, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொள்வதற்காக. இரண்டாவதாக ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுப்பதற்காக அவர் சாபமானார். வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே பல நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல்ரோஹி, யெகோவா ராஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷிகேனு, யெகோவா சபயோத், பாருங்க, இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் சத்திய வேதத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை, அவருடைய சுபாவத்தை, அவருடைய தன்மையை நமக்கு என்ன செய்கிறது? வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவராலே என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் நம்மை போஷிக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நம்மை பராமரிக்கிறார், அவர் நம்மை நடத்துகிறார், அவர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு என்ன செய்கிறது? ஒவ்வொன்றாக வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே பாருங்க, சில நாமங்களை நாம் ஏற்கனவே பார்த்தோம். கடந்த வாரத்திலே யெகோவா ஷாலி என்கிற ஒரு நாமத்தை நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த நாமம் என்னவென்று சொன்னால் யெகோவா ஓரி. யெகோவா ஓரி என்கிற இந்த நாமத்தை நாம் இன்றைக்கு பார்த்து தியானிக்க போகிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். சங்கீதம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும். இங்கே கர்த்தர் என் வெளிச்சமும் என்கிற இந்த இடத்திலே யெகோவா ஓரி என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. யெகோவா ஓரி என்கிற ஒரு பதம் அங்கே பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. சரி, யெகோவா ஓரி என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா ஓரி என்றால் என்ன பொருள்? யெகோவா ஓரி என்று சொன்னால் கர்த்தர் என் வெளிச்சம் என்று அர்த்தம், கர்த்தர் என் ஒளி என்று அர்த்தம், கர்த்தர் என் ஜோதி என்று அர்த்தம், கர்த்தர் என் சுடர் என்று அர்த்தம், கர்த்தர் என் பிரகாசம் என்று அர்த்தம். The Lord is my light, the Lord is our light. தேவன் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார். தேவன் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், தேவன் என்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறார். ஆகையால் நான் இடறி விழுவதில்லை, நான் தோற்று போவதில்லை. ஆமென். பாருங்க, இருள் சூழ்ந்த இடத்துல தான் மக்கள் என்ன செஞ்சிருவாங்க? இடறி விழுந்துருவாங்க. வெளிச்சமான இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க? இடறி விழ மாட்டாங்க. இவங்களா போய் என்கிட்ட விழுந்தாதான் மேக்சிமம் என்ன செய்ய மாட்டாங்க? விழ மாட்டாங்க. நம்முடைய தேவன்
பாருங்க, நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். கர்த்தர் என் வெளிச்சம் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். எல்லா காரணங்களுக்கு சொல்லுவோம், கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கிறார். சரி, வெளிச்சம் என்றால் என்ன? வெளிச்சம் என்றால் என்ன? வெளிச்சம் என்றால் ஒரு பொருளின் மேற்பார்வையிலே விழுகிற அந்த ஒளிதான் வெளிச்சமாகும். அதாவது ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளின் மேலே ஒளியை, வெளிச்சத்தை பாருங்க அடிக்கும் பொழுது, வெளிச்சத்தை அந்த பொருளின் மேலே வீசும் பொழுது, அந்த பொருள் நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய பார்வைக்கு நன்றாக என்ன செய்கிறது? தெரிகிறது. இதுதான் என்னது? வெளிச்சமாகும். வெளிச்சத்தை அடிக்கும்போது அந்த பொருள் ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்க, இருட்டுக்குள்ளே எருவு மாட்டை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இருட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியும்? எருவு மாடை தேட, ஏன்னா எருவு மாடு கருப்பாக தான் இருக்குது, இருட்டு கருப்பாக தான் இருக்குது, கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ பாருங்கள், ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும்னா அங்கே என்ன செய்ய வேண்டியிருக்குது? வெளிச்சத்தை அடிக்க வேண்டி இருக்குது. வெளிச்சத்தை அடுத்த மாத்திரத்தில் அந்த வெளிச்சம் போய் பாருங்கள், அந்த பொருள் மேலே பட்ட மாத்திரத்தில் நம்முடைய கண்களுக்கு என்ன செய்யுது? தெளிவாக அது படுகிறது. ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? அந்த பொருளை நாம் சுதந்திரிக்கலாம், நாம் என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே வெளிச்சம் என்றால் என்ன? ஒரு பொருளின் மேற்பார்வையிலே விழும் ஒளிதான் அது வெளிச்சமாகும். அது மாத்திரமல்ல, சத்திய வேதத்தின்படி வெளிச்சம் என்றால் என்ன? இதை நான் பொதுவாக தான் சொன்னேன். இப்ப சத்திய வேதத்தின்படி வெளிச்சம் என்றால் என்ன? சத்திய வேதத்தின்படி வெளிச்சம் என்றால் என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய காரியங்களை சரியாக புரிந்து கொள்வது, அதுதான் வெளிச்சமாகும். வெளிச்சம் என்றால் என்ன? ஆவிக்குரிய காரியங்களை சரியாக விளங்கிக் கொள்வது. அதை எந்த அளவுக்கு விளங்கிக் கொள்ளணுமோ அந்த அளவுக்கு அதை சரியாக விளங்கிக் கொள்வது, புரிந்து கொள்வது, அதுதான் வெளிச்சமாகும். எனவே கர்த்தர் நமக்கு யாராக இருக்கிறார் என்றால், கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒளியாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஜோதியாக இருக்கிறார். சத்தியவேதத்தில் பார்க்கிறோம், ஜோதிகளின் பிதா என்று. நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அதுல ஒரு நாமம் என்ன? ஜோதிகளின் பிதா. அவர் நாமம் யெகோவா ஓரி. யெகோவா ஓரி என்று சொன்னால் கர்த்தர் என் ஜோதியானவர் என்று அர்த்தம். கர்த்தர் என் வெளிச்சமானவர் என்று அர்த்தம். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தர் என் வெளிச்சமானவர், கர்த்தர் என் ஜோதியானவர், எனவே நான் தோற்று போக மாட்டேன். ஆமென். அது மாத்திரமல்ல, சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் இந்த கிரகங்களையும் ராசிகளையும் இன்னும் மற்ற சுடர்களையும் நாம் வணங்குவது கிடையாது. நாம் ஏன் இவைகளை வணங்குவது கிடையாது என்று சொன்னால், நாம் ஏன் இவைகளை நமஸ்கரிப்பது கிடையாது என்று சொன்னால், நாம் ஏன் இவைகளை ஆராதிப்பது கிடையாது என்று சொன்னால், கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே, கர்த்தரே நமக்கு ஜோதியாக இருக்கிறபடினாலே, கர்த்தரே நமக்கு ஒளியாக இருக்கிறபடினாலே, அவரே ஜோதிகளுக்கெல்லாம் அப்பாவாக பிதாவாக இருக்கிறபடினாலே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ கிரகங்களையோ சுடர்களையோ ராசிகளையோ மற்ற கோள்களையோ நாம் ஆராதிப்பது கிடையாது. அதை வணங்குவது கிடையவே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? என்னுடைய தகப்பனாரெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன், காலையில் எந்திரிச்ச உடனே சூரியனுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு என்ன செய்வார்? வணங்குவார் பாருங்க. அதுவும் ஆற்றுக்குள்ளே போய் நின்றுக்குருவார். வைகை ஆற்றுக்குள்ளே போய் தண்ணி இப்படி ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கும் கழுத்து வரைக்கும், அதுக்குள்ளே போய் நடுவில் நின்றுக்கிட்டு என்ன செய்வார்? எல்லாம் இருக்கிறீங்களா? சொல்லுவார், அது சூரிய பகவான்ரா அப்படின்வாரு. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? ஜோதிகளுக்கெல்லாம் பிதாவானவர். அவர் ஜோதிகளின் பிதா என்று சத்தியவேதம் நமக்கு சொல்லுகிறது தெளிவாக. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில ஜோதிகளை நாம் என்ன செய்யறது கிடையாது, வணங்குகிறது கிடையாது, ஆராதிக்கிறது கிடையாது, அதை துதிக்கிறது கிடையாது, அதை நமஸ்கரிக்கிறது கிடையாது. ஏனென்று சொன்னால் மெய்யான ஜோதியாகி இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்?
ஆராதிக்க வேண்டும், வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும். ஆகவே கர்த்தரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே, கர்த்தரே நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறபடினாலே அவரை மட்டும்தான் நாம் ஆராதிக்கிறோம், அவரை மட்டும்தான் நாம் வணங்குகிறோம், அவரை மட்டும்தான் நாம் பணிந்து கொள்கிறோம், அவரை மட்டும்தான் நாம் நமஸ்கரிக்கிறோம். சத்தியவேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆமென். மற்ற எதையும் பணிந்து கொள்ளக்கூடாது, மற்ற எதை என்ன செய்யக்கூடாது, ஆராதிக்க கூடாது, மற்ற எதையும் நமஸ்கரிக்க கூடாது. ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் உண்டாக்குறவர் யாரு? இந்த சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, கோள்களை, கிரகங்களை, இந்த ராசிகள்னு சொல்றாங்க, பலவிதமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க. இதுகளெல்லாம் உண்டாக்குனவர் யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர், யெகோவா ஓரி, அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆகையால் அவரை ஆராதிப்பதை விட்டுவிட்டு மற்ற எதை என்ன செய்கிறது, நாம் ஆராதிப்பது கிடையவே கிடையாது. அவரை நாம் பணிந்து கொள்கிறோம், அவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். அது மாத்திரமல்ல, அவரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கர்த்தர் பாருங்க, யெகோவா ஓரி ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அவர் நமக்கு வெளிச்சம் அல்ல, அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 20வது வசனம் வரைக்கும். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பேன் என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இங்கே நாம் பார்க்கிறோம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆகவே அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறபடினாலே இன்றைக்கு நாம் வேற எதையோ போய் என்ன செய்வது கிடையாது, வணங்குகிறதோ ஆராதிப்பதோ கிடையவே கிடையாது. எனவே இவரைத்தான் நாம் ஆராதிக்க வேண்டும், இவரைத்தான் நாம் துதிக்க வேண்டும், இவரைத்தான் நாம் பணிந்து கொள்ள வேண்டும், இவரைத்தான் நாம் நமஸ்கரிக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் இவரே நித்திய வெளிச்சமாக நமக்கு என்ன செய்கிறார், இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு நித்திய வெளிச்சமா என்ன செய்கிறார், இருக்கிறார். நமக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அவர் நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். அப்ப அவரைத்தான் நாம் ஆராதிக்க வேண்டும், அவரைத்தான் நாம் பணிந்து கொள்ள வேண்டும். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ஆமென். அது மாத்திரமல்ல, அவரே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடினாலே, அவரே நம்முடைய விளக்கை ஏற்றுகிறபடினாலே, இதை கவனிச்சுட்டு வரீங்களா? அவரே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடினாலே, அவரே நம்முடைய விளக்கை ஏற்றுகிறபடினாலே நாம அவருக்கு விளக்கு போடுறது கிடையாது. எத்தனை புரியுது? நாம் அவருக்கு வெளிச்சம் போடுவது கிடையாது, நாம் அவருக்கு வெளிச்சம் போடுவதில்லை, நாம் அவருக்கு விளக்கு ஏற்றுவது கிடையவே கிடையாது. எத்தனை புரிகிறது? அதுக்காக வீட்டில் லைட் போடாமல் விட்டுறாதீங்க. சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு, கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு லைட்டை போடாமல் உட்காந்துடாதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு புரியுதா? அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே அவரே நம்முடைய விளக்கை ஏற்று, அந்த வசனத்தை வாசிக்க போகிறேன் இப்போ. அவரே நம்முடைய விளக்கை ஏற்றுகிறபடினாலே நாம் அவருக்கு வெளிச்சம் போடுவது இல்லை, நாம் அவருக்கு விளக்கு போடுவது இல்லை, நாம் அவருக்கு விளக்கு ஏற்றுவது
இல்லை, நம்ம ஊரில் இருக்கிற எல்லா டார்ச் லைட்டையும் கொண்டு வந்து வச்சு, ஆண்டவரை நாங்கள்லாம் சேர்ந்து உமக்கு என்ன செய்ய போகிறோம், வெளிச்சம் காமிக்க போகிறோம் அப்படின்னு அடித்தாலும் பவர் பத்தவே. அவர்கிட்ட இருக்குதே வெளிச்சம். அடே அப்பா, அவர் தான் வெளிச்சமே. சூரியனும் சந்திரனும் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே இந்த உலகத்தில் வெளிச்சம் இருந்துச்சா இல்லையா? சூரியன் வந்த பிறகுதான் வெளிச்சம் வந்துச்சு. இல்லை 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 இல்லை, அதுக்கு முன்னாலே வெளிச்சம் இருக்குது. அவர் தான் வெளிச்சம். யாரு? யெகோவா ஓரி. அவர் தான் வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி. இங்கே யோவான் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் எழுதுகிறார். உலகத்திலே வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த மெய்யான ஒளி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனையும் இவர்தான் பிரகாசிக்க பண்ணுகிறார். இவர்தான் அவருடைய விளக்கை ஏற்றுகிறார். அணைந்து போன விளக்கை, மங்கி கிடக்கிற விளக்கை இவர்தான் ஏற்றுகிறார். ஆகையால் இங்கே நாம் காண்பது என்ன? நம்முடைய தேவனே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினாலே, அவரே நம்முடைய விளக்கை ஏற்றுகிறபடினாலே நாம் அவருக்கு வெளிச்சம் போடுறது கிடையாது. நாம் அவருக்கு விளக்கு போடுறது கிடையாது. நாம் அவருக்கு விளக்கு ஏற்றுறது கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இயேசுநாதர் ஃபோட்டோவை மாட்டி அதுக்கு ஒரு லைட்டு வர போட்டு விட்டு கரெக்டாக 6 மணிக்கெலாம் போய் என்ன செஞ்சுருவாங்க, லைட்டை போட்டு, வத்தியா லைட்டை போடாம முட்டா கூறுகட்ட கழுத, எப்படி நீலாம் உருப்பட போகிற, லைட்டை முதல்ல போடு இயேசுநாதர் ஃபோட்டோவுக்கு. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? நம்ம ஊரில் லைட் யாருக்கு போடுவாங்க? யார் ஃபோட்டோவுக்கு போடுவாங்க? கரெக்ட். யார் ஃபோட்டோவுக்கு விளக்கு போடுவாங்க? இயேசுநாதர் செத்து போயிடல. இயேசு கிறிஸ்து செத்து போயிடல. அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருக்கிறார். ஆமென். தேவதூதன் சொன்னா பாருங்க, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். நீங்க வெறும் கல்லறை போட்டு தேடிட்டு கிடக்குறீங்க. அவர் உயிர் தெழுந்துட்டாரு. அவருக்கு சாவலாம் கிடையாது. அவர் சாவாமை உள்ளவர். ஆகையால் அவர்தான் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். அவர்தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஆகையால் நாம் அவருக்கு விளக்கு ஏற்றுறது கிடையாது. நாம் போய் குறிப்பிட்ட டைமுக்கு அவருக்கு விளக்கு போடுறது கிடையாது. அவர்தான் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவருடைய வெளிச்சம் தான் நமக்கு தேவை. நம்ம வெளிச்சம் அவருக்கு தேவையே கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். எனவே அவரே நமக்கு வெளிச்சமாய் ஒளியாக இருக்கிறபடினாலே நாம் அவருக்கு வெளிச்சம் போடுவதில்லை, நாம் அவருக்கு விளக்கு போடுவதில்லை, நாம் அவருக்கு விளக்கு ஏற்றுவது கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரே மெய்யான ஒளியாக, அவரே மெய்யான வெளிச்சமாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். வாசிப்போம். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவரீர் என் விளக்கை என்ன செய்வீர்? ஏற்றுவீர். எதை ஏற்றுவீர்? என் விளக்கை ஏற்றுவீர். இங்கே விளக்கு என்பது நம்முடைய ஆவி மனிதனை குறிக்கிறது, நம்முடைய உள்ளான மனிதனை குறிக்கிறது, நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. ஆகவே கர்த்தர் என்ன பண்றாரு? நம்முடைய விளக்கை ஏத்துறார். நம்முடைய விளக்கை ஏத்துகிறார். சத்தியவேதத்திலே பார்க்கிறோம், நீதிமொழிகள் புஸ்தகத்திலே, துன்மார்க்கனுடைய தீபமோ அணைந்து போம். துன்மார்க்கனுடைய தீபமோ அணைந்து போம்னா துன்மார்க்கனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டு கிட்டலாம் பீஸா போயிடும். அப்படி இல்லை. துன்மார்க்கனுடைய தீபமும் அணைந்து போகும்னா அவனுடைய உள்ளான மனிதன் இந்த சரீரத்தை விட்டு போயிடுவான், சீக்கிரம் மரித்திருவான் என்று அந்த விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தீபம் என்பது எதை குறிக்கிறது? உள்ளான மனிதனை குறிக்கிறது. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்முடைய தீபத்தை, நம்முடைய விளக்கு என்ன செய்கிறாரு? ஏற்றுறாரு. நாம் அவருக்கு விளக்கு ஏற்றுறது கிடையாது, நாம் அவருக்கு விளக்கு போடுறது கிடையாது, நாம் அவருக்கு வெளிச்சம் போடுறது கிடையாது. அவர் தான் நமக்கு வெளிச்சத்தை
கொடுக்கிறாரு. அவர் தான் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார். எனவே நாம் அவருக்கு விளக்கு ஏற்றுவதில்லை, அவர்தான் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். குத்து விளக்க கொண்டு வந்து திரியெல்லாம் போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி நாம் அவருக்கு விளக்கு போடுறது கிடையாது. அவர்தான் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். அவர்தான் நம்முடைய பிரகாசமாய் இருக்கிறார். அவர்தான் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர்தான் நமக்கு எண்ணெயை ஊற்றுகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? அவர்தான் நமக்கு எண்ணெயை ஊற்றுகிறார். எண்ணெயை ஊற்றி அவர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறார். என்ன எண்ணெயை ஊற்றுகிறாரு? ரட்சிப்பு என்கிற எண்ணெயை ஊற்றுகிறார். ஆமென். ரட்சிப்பு என்கிற எண்ணெயை அவர் ஊற்றுகிறார். ஊற்றி அவர் நம்முடைய விளக்கை என்ன செய்கிறார்? ஏற்றுகிறார். நம்முடைய விளக்கை அவர் என்ன செய்கிறார்? எரிய பண்ணுகிறார். அந்த நல்ல சமாரியன் அந்த ஓமையில் பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் பிரயாணப்பட்டு போகிறான். போகிற வழியில் கல்லர் கையில் அகப்பட்டுறான். கல்லர்களெல்லாம் சேர்த்து அடித்து போட்டு குற்றுயிராக போட்டுறாங்க. பொருட்கள்லாம் உறிஞ்சிட்டு போயிடுறாங்க. அந்த வழியாக ஆசாரியன் ஒருவன் வருகிறான், லேவியன் ஒருவன் வருகிறான். பிறகு சமாரியன் ஒருவன் என்ன செய்கிறான்? அங்கே வருகிறான். வந்து அவன் என்ன பண்ணுகிறான்? அவனுடைய காயங்களிலே எண்ணெயை வார்க்கிறான். எதை வார்க்கிறான்? எண்ணெயை வார்க்கிறான். பிறகு என்ன வார்க்கிறான்? திராட்சை ரசத்தை வார்க்கிறான். எண்ணெயும் திராட்சை ரசமும், எண்ணெய் என்பது ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. திராட்சை ரசம் என்பது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? பிசாசு நம்மளை குற்றுயிராக போட்டுட்டு போயிட்டான். ஒரே கிடக்குறோம், ஆவியில் மரித்தவர்களாக கிடக்கிறோம். கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாக, அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக நம்மை மீட்டெடுத்து ரட்சிப்பு என்கிற எண்ணெயை ஊற்றி நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். ஆகையால் நாம அவருக்கு விளக்கு போடுறது கிடையாது, அவர் தான் நமக்கு விளக்காய் இருக்கிறார். நம்முடைய விளக்கை அவர் ஏற்றி இருக்கிறார். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆமென். இயேசு எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்போ கர்த்தர் உங்கள் விளக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏற்றி இருக்கிறார். ஆமென். ரட்சிப்பு என்கிற எண்ணெய் என்ன செய்திருக்கிறார்? அங்கே ஊற்றி இருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். ரட்சிப்பு என்கிற எண்ணெயை ஊற்றி கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, அவருடைய வெளிச்சத்திலே தான் நாம் வெளிச்சம் காண்கிறோமே தவிர நம்முடைய வெளிச்சத்திலே அவர் வெளிச்சம் காண்கிறது கிடையாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஊரில் இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற 140 கோடி பேரும் சொல்கிறாங்க. 140 கோடி பேரும் ஆளுக்கு ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு, இருக்கிறே பவரான டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு வந்து ஆண்டவர் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முக்கணை செய்ய போகிறோம், வெளிச்சம் அடிக்க போகிறோம்னு சொன்னாலும் அவருக்கு பத்தாது. அவர் அதை காட்டிலும் வெளிச்சமானவர். அவர் அதை காட்டிலும் வெளிச்சமானவர். அப்போ சத்தியவேதம் திட்டமாய் நமக்கு போதிக்கிறது. என்ன போதிக்கிறது? அவருடைய வெளிச்சத்தில் தான் நாம் வெளிச்சம் காண்கிறோம். அவருடைய வெளிச்சத்தில் தான் நாம் வாழ்கிறோமே தவிர நம்ம வெளிச்சத்தில் அவர் என்ன செய்யலை? வாழலை. அவருடைய வெளிச்சம் தான் நமக்கு தேவை. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? வாசிப்போம். சங்கீதம் 36, 8, 9. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்முடைய வெளிச்சத்திலே, யெகோவா ஓரி, அவருடைய வெளிச்சத்திலே நாம் என்ன செய்கிறோம்? வெளிச்சம் காண்கிறோம். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணம் என்று. இந்த வார்த்தை நீங்கள் ஆழமாக கவனிக்கணும். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது பேரின்ப நதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது ஜீவ ஊற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம். நாங்கள் கொடுத்து நீர் நல்லா இல்லை, நீர் கொடுத்து தான் உமது பேரின்ப நதியினாலே நாங்கள் தாகம் தீர்க்கப்படுகிறோம். நாங்கள் கொண்டு வந்து தண்ணியெல்லாம் நமக்கு ஊற்றி உமை குளிப்பாட்டி எல்லாம் இருக்கிறீங்களா? அப்படி இல்லை. அவருடைய பேரின்ப நதி,
அதனால நாம் தாகம் தீர்க்கப்படுகிறோம். உமது ஜீவ ஊற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். உமது வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர்தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறாரே தவிர நாம அவருக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் கிடையவே கிடையாது. ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தரே எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஆமென். அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். அவர்தான் எனக்கு ஜீவ ஊற்று. அவர்தான் எனக்கு பேரின்ப நதி. அவர்தான் எனக்கு ஆசீர்வாதம். அவர்தான் எனக்கு ஜீவன். அவர்தான் எனக்கு வெளிச்சம். அவர்தான் எனக்கு சுகம். அவர்தான் எனக்கு ஆரோக்கியம். அவர்தான் எனக்கு பாதுகாப்பு. அவர்தான் எனக்கு ஞானம். அவர்தான் எனக்கு பரிசுத்தம். அவர்தான் எனக்கு நீதி. எல்லாம் இருக்கிறீங்களா? அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருக்கிறாரே தவிர நான் எல்லாவற்றுக்கும் எல்லாமும் அவருக்கு கிடையவே கிடையாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உமது வெளிச்சத்திலே என்ன செய்கிறோம்? வெளிச்சம் காண்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப அடிக்கடி நாம் ஜெபிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறீர். ஆமென். பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறீர். நீர் என்னை நடத்தும். நீர் எனக்கு வெளிச்சம் போட்டு காண்பியும். நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு காண்பியும். நான் நடந்து செல்ல எனக்கு உதவி செய்யும். நான் இடறி விழுந்துடக்கூடாது. நான் தோற்று போய்விடக்கூடாது. நான் என்னுடைய சொத்துக்களை இழந்துடக்கூடாது. என்னுடைய பொருட்களை இழந்துடக்கூடாது. நஷ்டங்கள் இழப்புகள் வந்துடக்கூடாது. அதுக்காக பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு என்ன செய்யும்? வெளிச்சம் போட்டு காண்பியும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். அது அடுத்த வாரம் தான் வாசிக்க போகிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அவரும் அவருடைய வார்த்தையும் ஒன்றே. அவர் வெளிச்சம் என்றால் அவருடைய வார்த்தையும் வெளிச்சம். அவர் தீபம் என்றால் அவருடைய வார்த்தையும் தீபமாயிருக்கிறது. ஆமென். ஆகவே சங்கீதக்காரன் அவிதமாய் ஜெபிக்கிறான், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, என் குடும்பத்துக்கு வெளிச்சமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ அடிக்கடி ஜெபிக்கணும், கர்த்தாவே எனக்கு வெளிச்சம் போட்டு காண்பியும். நான் எங்கேயாவது இடறிப்பி விழுந்துடக்கூடாது. குடும்பத்தை இழந்துடக்கூடாது. பிள்ளைகளை இழந்துடக்கூடாது. சொத்துக்களை இழந்துடக்கூடாது. எனக்கு வெளிச்சம் போட்டு காண்பியும் ஆண்டவரே. எனக்கு டைரக்ஷன் காமியும். எனக்கு உதவி செய்யும். வழி நடத்தும். எனக்கு சிக்னல் கொடுங்க ஆவியானவரே. நான் நடந்து வர எனக்கு உதவி செய்யும். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். ஆகவே அவர்தான் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்திலே தான் நாம் என்ன செய்கிறோம்? வாழ்கிறோம். அவருடைய வெளிச்சத்திலே தான் நாம் வாழ்கிறோமே தவிர நம்முடைய வெளிச்சத்தில் அவர் என்ன செய்யலை. நாம் போய் போட்டு விட்ற உலதண்டி லைட்டில் அவர் ஒன்றும் என்ன செய்யலை, வாழவே வாழ. நாம ஊற்றுற உலதண்டி எண்ணெயில் அந்த வெளிச்சத்தில் அவர் என்ன செய்யறது? வாழ்கிறது கிடையவே கிடையாது. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து உலகெல்லாம் கத்திர வைக்க சொன்னார். அது எப்படி? எல்லாம் இருக்கிறீங்களா? பொன் குத்து விளக்கு. அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக, முன் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால் இன்றைக்கி நம்மளும் ஆளுக்கு ஒரு பொண்ணு குத்து விளக்கு தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்க கிடையாது. அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிற தேவ சமூகத்து அப்பம். இயேசு கிறிஸ்து அப்பமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அதெல்லாம் அடையாளப்படுத்துவதற்காக முன் அடையாளமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோதானே தவிர அதை போய் கும்பிட்டு விழுந்து வணங்கி அப்படிலாம் கத்திர சொல்லவே சொல்லலை. எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே அவர்தான் நம்முடைய வெளிச்சம். எல்லாம் சொல்லுங்க, அவர்தான் என்னுடைய வெளிச்சம். ஆமென். சரி, யார் நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறார்? இதை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாய் நாம் பார்க்கலாம். வாசிப்போம். ஏசாயா 9:2 யார் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார்? புதிய ஏற்பாட்டிலும் சரி, பழைய ஏற்பாட்டிலும் சரி, யார் நம்முடைய வெளிச்சமாய் இருக்கிறார்? ஏசாயா 9:2 இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எது பிரகாசித்தது? வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் எதை கண்டார்கள்?
பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அதாவது சூரியனை காட்டிலும் பெரிய வெளிச்சம், அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனை காட்டிலும் பெரிய வெளிச்சம், அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேலே எது உதித்தது? எது பிரகாசித்தது? வெளிச்சம் பிரகாசித்தது. சரி, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வெளிச்சம் யாரை குறிக்கிறது? யாருக்கு முன் அடையாளமாய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? யார் இந்த வெளிச்சம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வெளிச்சம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக இங்கே தீர்க்கதரிசி உரைக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே வரப்போகிற மேசியாவை குறித்து இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பதாக, கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அவர்தான் வெளிச்சம், அவர்தான் பெரிய வெளிச்சத்தை, பெரிய வெளிச்சமாய் அவர் இருக்கிறார். பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் இந்த வெளிச்சம் என்ன செய்தது? பிரகாசித்தது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மரண இருளின் தேசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இடையிலே இருண்ட காலம் என்று வேத வல்லுநர்கள் அதை அழைக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட காலம் அங்கே நடந்தது. அதை சொல்லுகிறார்கள், கிட்டத்தட்ட 400 வருஷத்திலிருந்து 500 வருஷம் வரைக்கும் அது இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து கண்ணின் வயிற்றிலே அவர் அவதரித்து அவர் பிறப்பதற்கு முன்பதாக அந்த பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு இடையில அந்த காலத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் அந்த இருண்ட காலம், இருளின் நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த இருளின் நாட்கள் என்று சொல்லும் பொழுது அதில் பல காரியங்கள் நடந்தது. அதெல்லாம் விலைக்கு இப்போ சொல்ல டைம் பத்தாது. பல காரியங்கள் நடந்தது. அதில் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இருண்ட காலத்திலே, இருண்ட நாட்களிலே, அந்த இருண்ட காலத்திலே கர்த்தர் இந்த பூமியிலே எந்த ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி எந்த ஒரு காரியத்தையுமே சொல்லலையாம். மக்களோடு தொடர்பே வைக்கலையாம். அப்படியே சைலண்டாக போய்கிட்டு இருக்குது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் சைலண்டாக போய்கிட்டு இருக்கிறாங்க, அமைதியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் வந்து தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தி பேசலை, ஒன்றும் செய்யலை. அப்படியே அமைதியாக அப்படியே போய்கிட்டு இருக்குது. அப்படி போகும்போது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதித்தது. திடீர்னு அங்கே வந்து மேசியா பிறக்கிறார். மேசியாவுடைய பிறப்பைத்தான் வெளிச்சம் உதித்தது என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசு கிறிஸ்து வந்து அங்கே ஞானஸ்தானம் பெற்று இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறார். மக்கள் ஆச்சரியப்படுறாங்க, வியந்து பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அதை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வெளிச்சம் யார் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வெளிச்சம். அப்போ அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிற அப்படின்னாலே நாம் அவருக்கு வெளிச்சம் போடுறது கிடையவே கிடையாது. அவர் நாமம் யெகோவா ஓரி. வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 78வது வசனம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை தரவும்? வெளிச்சம் தரவும். இப்போ 79, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றின அருணோதயம்
நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். எது சந்தித்திருக்கிறது? அருணோதயம். அருணோதயம் என்று சொன்னால் சூரிய உதயம் என்று அர்த்தம். சூரிய உதயம் என்று அர்த்தம். அப்ப இந்த சூரிய உதயம் யார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வெளிச்சம் யார்? இயேசு கிறிஸ்து தான் இந்த சூரிய உதயம், இந்த வெளிச்சம். அப்ப சூரியன் என்றாலே அது என்ன கொடுக்கும்? வெளிச்சம் கொடுக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வெளிச்சமாயிருக்கிறார், நம்முடைய ஒளியாயிருக்கிறார், நம்முடைய ஜோதியாயிருக்கிறார். அவர் ஒரு நபர். He is a person. அவர் ஒரு பொருள் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு பொருள் கிடையாது. He is a person. அவர் ஒரு நபர். ஆமென். அவர்தான் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். வாசிப்போம் வெளிப்படுத்தின சுவிசேஷம். யார் நம்முடைய வெளிச்சம்? தொடர்ந்து வாசிப்போம் சில வசனங்களை. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. யார் விளக்கு? ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. நான் 21ஆம் அதிகாரத்தை வாசிட்டேன் போல இல்லையா? கரெக்ட், நான் வாசித்தது கரெக்ட் தான். ஆனால் 22லையும் அதே வசனங்கள் வருகிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 22:16 வாசிங்க. சபைகளிலே இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமும் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விடிவெள்ளி நட்சத்திரமாயிருக்கிறேன், நான் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிரகாசமும் விடிவெளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வெளிச்சம். அவர்தான் நம்முடைய விடிவெளி நட்சத்திரம். அவர்தான் நம்முடைய ஒளியாக தீபமாயிருக்கிறார். அவர் நாமம் யெகோவா ஓரி. எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்மஸ் டைமில் நம்ம ஸ்டாரெல்லாம் கட்டி வீட்டு வாசல் என்ன செய்கிறோம்? தொங்க விடுறோம். ஸ்டாரெல்லாம் கட்டி தொங்க விட்டு யாரும் போய் என்ன செய்யறது கிடையாது, அதை கும்பிடுறது கிடையவே கிடையாது, அதை வணங்குறது கிடையவே கிடையாது, அதை யாரும் ஆராதிக்கிறது கிடையவே கிடையாது. அதை ஜஸ்ட் ஒரு மகிழ்ச்சிக்காக, பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்காக இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை நாங்கள் கொண்டாடுறோம் என்பதை மக்களுக்கு ஒரு நினைப்பூட்டுவதற்காக அதனை செய்கிற ஸ்டாரை வீட்டு வாசலில் கிறிஸ்மஸ் டைமில் தொங்க விடுறமே தவிர யார் இது ஸ்டாரெல்லாம் கட்டி அதுக்கு போய் என்ன செய்யறது கிடையாது. யாரும் வணக்கம்லாம் செலுத்தி ஆராதனைலாம் பண்ணுறது கிடையவே கிடையாது. எனவே இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறார். அவர்தான் நம்முடைய வெளிச்சமாக பிரகாசமாக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். மறுபடியும் இந்த 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21:23. நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியதில்லை. எதுவும் வேண்டியதில்லை. சூரியனும் சந்திரனும் அந்த நகரத்துக்கு வேண்டியது கிடையவே கிடையாது. ஏன் வேண்டியது கிடையாதா? தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. யார் ஆட்டுக்குட்டியானவர்? இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டியானவர். எனவே இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஒளியாயிருக்கிறார், நம்முடைய வெளிச்சமாயிருக்கிறார், நம்முடைய ஜோதியாயிருக்கிறார், நம்முடைய பிரகாசமாயிருக்கிறார். அருமையானவர்களை கவனியுங்கள். இருள் நிறைந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். நம்மை நடத்துகிறவராய் அவர்
இருக்கிறார். எங்கே பார்த்தாலும் இருள், எங்கே பார்த்தாலும் வியாதி, எங்கே பார்த்தாலும் தரித்திரம், எங்கே பார்த்தாலும் பாருங்க பிசாசின் கிரியைகள். நான் சொல்லுகிறேன், இதன் மத்தியிலே கர்த்தர் நமக்கு விளக்காயிருக்கிறார், வெளிச்சமாயிருக்கிறார். நாம் இடறி போக மாட்டோம், இடறி விழ மாட்டோம், நாம் தோற்று போக மாட்டோம். அப்போ அடிக்கடி பாருங்க, நாம் இவ்விதமாய் சொல்லி கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தாவே, நீரே என் வெளிச்சமாயிருக்கிறீர், நீரே என் ஜோதியாயிருக்கிறீர். ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவே, நீர் எனக்கு உதவி செய்யும். இருள் நிறைந்த இந்த உலகத்திலே நீரே எனக்கு வெளிச்சமாயிருக்கிறீர். ஆமென். தரித்திரம் நிறைந்த இந்த உலகத்திலே நீரே எனக்கு ஐஸ்வர்யமாயிருக்கிறீர். தீமைகள் நிறைந்த இந்த உலகத்திலே நீரே எனக்கு நன்மையாய் இருக்கிறீர். பாதுகாப்பற்ற இந்த உலகத்திலே நீரே எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறீர். ஆமென். இப்படியெல்லாம் பாருங்க, கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது, துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அங்கே இருள், இங்கே இருள், இங்கே இதாக இருக்குது, அங்கே இதாக இருக்குது, என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், அங்கே பஞ்சம் வந்துருச்சா, இங்கே பஞ்சம் வந்துருச்சா, இங்கே பூகம்பம் வந்துருச்சா, இங்கே அழிவு வந்துருச்சு, இங்கே குண்டை போடுறாங்களாம், அங்கே பாமை போடுறாங்களாம் அப்படின்னு குழம்பாம அவிசுவாசமாக பேசாமல், கர்த்தாவே நீரே எனக்கு வெளிச்சமாயிருக்கிறீர், நீரே எனக்கு ஞானமாயிருக்கிறீர், நீரே எனக்கு பலனாயிருக்கிறீர். சத்தியவேதத்தில் நான் பார்க்கிறோம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுகிறேன். ஆமென். ஆகவே கர்த்தர் நம் பலனாயிருக்கிறார், கர்த்தர் நம் பாதுகாப்பாயிருக்கிறார், கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாயிருக்கிறார், கர்த்தர் நம்முடைய ஜோதியாயிருக்கிறார், கர்த்தர் நம்முடைய ஒளியாயிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே நாம் இடறி விழ மாட்டோம், நாம் தோற்று போக மாட்டோம். அவர் நாமம் யெகோவா ஓரி. ஆமென். அது மாத்திரமல்ல, இயேசுவாகிய இந்த வெளிச்சத்தை, வெளிச்சமாகிய இயேசுவை நாம் போய் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். யாருக்கு அறிவிக்க வேண்டும்? அந்தகாரத்திலே இருக்கிறவர்களுக்கு. இதெல்லாம் வாஸ்தவமே சில வசனங்களை. மரண இருளின் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் பிரகாசித்தது, அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு, இருளில் வாழ்கிறவர்களுக்கு என்று வாசித்தோம். அப்போ யாருக்கு நாம் போய் இந்த வெளிச்சமாகி இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்றால், அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு, மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு, வியாதியில் இருக்கிறவர்களுக்கு, தரித்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு, சாபத்தில் இருக்கிறவர்களுக்கு, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் போய் என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். என்ன அறிவிக்க வேண்டும்? கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்குவார், கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்குவார், கர்த்தர் உன் வியாதியை சுகமாக்குவார், உன் வியாதி படுக்கை கர்த்தர் மாற்றி போடுவார், கர்த்தர் உன்னை எழும்ப பண்ணுவார், கர்த்தர் உன்னை நடக்க பண்ணுவார், கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் கடன் பிரச்சனையை கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவார். கல்வாரி சிலுவையிலே உனக்காக அவர் அடிக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார். அவரை விசுவாசிப்பாய் என்று சொன்னால், அவரை ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால், அவர் உன்னை என்ன செய்வார், வாழ வைப்பார். அவர் உன்னை தூக்கி எடுப்பார், எல்லாவற்றையும் செய்வார். உனக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை உனக்கு என்ன செய்வார், தந்து அருளுவார் என்று இந்த இயேசுவாகிய வெளிச்சத்தை நாம் போய் எல்லா ஜனங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்கள், பிரசங்கியுங்கள் என்று. இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உதிக்கும் பொழுது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள்கள் நீங்குகிறது, அந்தகாரங்கள் நீங்குகிறது, வியாதிகள் நீங்குகிறது, தரித்திரம் நீங்குகிறது. ஆமென். தீமைகள் நீங்குகிறது, குடும்பங்கள் தழைத்து ஓங்க ஆரம்பிக்கிறது, குடும்பங்களிலே சமாதானம் துளிர்க்க ஆரம்பிக்கிறது, நதியை போல சமாதானம் புரண்டு ஓட ஆரம்பிக்கிறது. ஆகவே பாருங்க, யாரோ ஒருத்தர் என்னைக்கே ஒரு நாள் இந்த இயேசுவை நமக்கு என்ன செய்தார்கள், அறிமுகப்படுத்தினார்கள். நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இன்றைக்கு நாம் வெளிச்சத்தில் நடக்கிறோம். ஆமென். இப்போ இந்த வெளிச்சமாக இயேசுவை நாம் போய் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும், அறிவிக்க வேண்டும். அவருடைய குடும்பங்களிலே விளக்கை என்ன செய்ய வேண்டும், ஏற்றி வைக்க வேண்டும். இயேசு தான் அந்த விளக்கை ஏற்றி வைக்கிறவர். அந்த இயேசு என்ன செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாம் போய் அறிவிக்க வேண்டும். அறிவிக்கும் பொழுது அந்த குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கிறது. ஆமென். அவர் நாமம் யெகோவா
எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இன்னும் சில காரியங்களை நாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தர் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாய் பிரித்தார் என்று. அதை குறித்து அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். அப்போ எதெல்லாம் வெளிச்சம், எதெல்லாம் இருள், இதை குறித்தெல்லாம் அடுத்த வாரத்தில் நாம் பார்க்க போகிறோம். எதெல்லாம் இருள், முதல்ல அதை புரிந்து கொள்ளணும். எதெல்லாம் வெளிச்சம், இதெல்லாம் புரிந்து கொள்ளணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ தான் நம்ம சரியாய் ஜெபித்து சரியாய் பதில் என்ன செய்ய பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா கத்தர் விட்ட வழி, கத்தர் பார்த்து என்னை ஆசீர்வதிக்கட்டும், இல்லைன்னா போகட்டும் அப்படின்னு அதவே ஜெபம் பண்ணிட்டு கிடப்போம். எது இருள், எது வெளிச்சம், கத்தர் ஏன் இருளையும் வெளிச்சத்தை வெவ்வேறாக பிரிக்கணும், இதை குறித்தெல்லாம் அடுத்த வாரத்தில் நான் பார்க்க போகிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இதை குறித்தெல்லாம் அடுத்த வாரத்தில் நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இதை நாம் உள்ளத்தில் வைப்போம். கர்த்தாவே, நீரே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீர். இருள் நிறைந்த இந்த உலகத்தில் நீரே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீர். நீரே எனக்கு வெளிச்சமாக இருக்கிறீர் கர்த்தாவே. ஓ தேவனே, எனக்கு உதவி செய்யும். நீர் என்னை நடத்தும், நீர் எனக்கு பாதை காண்பியும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன் என்று சொன்னீரே. ஓ தேவனே, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், வெளிச்சம் போட்டு காண்பியும். நான் இடறி விழுந்து விடக்கூடாது, நான் தோற்று போய்விடக்கூடாது, நான் சொத்துக்களை பணங்களை இழந்து விடக்கூடாது. எனக்கு உதவி செய்யும். ஆவியானவரே, உடைய ஞானத்தினாலே என்னை நிரப்பும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் உன் இருளை வெளிச்சமாக்குவார். அவரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காயிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீரே மெய்யான ஒளியாயிருக்கிறீர். கர்த்தர் என் வெளிச்சம், ஜோதிகளின் பிதாவே, நீர் மாறாதவர். அடுத்த வாரத்தில் இது குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவரிடத்தில் எவ்வளவேனு இருள் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இருளுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. வியாதிக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. தரித்திரத்துக்கும் தேவனுக்கு சம்பந்தமே இல்லை. அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இருள் இல்லை என்றால் என்ன அர்த்தம்? அவரிடத்தில் வியாதி இல்லை என்று அர்த்தம். அவற்றை இல்லாத ஒன்றை கர்த்தர் நமக்கு தரவே தரமாட்டார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, கர்த்தர் தான் பிரத வியாதியை கொடுக்கிறாரு. அவற்றை இல்லையே, அவற்றை இருளே இல்லையே, அவற்றை வியாதியே இல்லையே. இல்லாத எப்படி அவர் கொடுக்க முடியும்? நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், அவர் வெளிச்சம். அவரே நமக்கு சுகமாக இருக்கிறார். அவரே நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறார். அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். இந்த வெளிச்சம் நமக்குள்ளே வரணும். கர்த்தரை குறித்த வெளிப்பாடு நமக்கு வரணும். அப்போ தான் நாம் ஜெபித்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி தேவனே. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தாவே, யெகோவா ஓரியே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய ஆளுகைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு எங்களை பரிபூரணமாய் விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். சபை பிள்ளைகளை, ஊழியத்தை, சபையை உடைய கையில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தும், நீர் எங்களுக்கு பாதை காண்பியும், நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வெற்றி பெறுவதற்கு, ஜெயிப்பதற்கு, வாழ்வடைவதற்கு உதவி செய்யும். பிள்ளைகளை ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம். உடைய கிருபை பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும்